Hello, good evening students. இன்னைக்கு 9th சயின்ஸ் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட் மெஷர்மெண்ட்டில் உள்ள நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மெஷர்மெண்ட்னு டாபிக் வந்து 8th ஆரம்பிச்சு இப்போ 9th கண்டினியூ ஆகும். ப்ளஸ் இதில் உள்ள அந்த வெர்னியர் காலிப்பர், ஸ்க்ரூ கேஜ் இது எல்லாமே வந்து +1லேயும் வரும். +1 ஃபிசிக்ஸில் இந்த கண்டென்ட் வரும். அதனால் கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வாங்க அந்த ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ரொம்ப கம்மியான நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின், Inian and Elilan argue about the light year. Inian tells that it is 9.46 into 10 power 15 meter and Elilan argues that it is 9.46 10 power 12 kilometer. So justify your answer. Who is right? ஓகே, ஃபஸ்ட் லைட் இயர்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ லைட் இயர்னா லைட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் இன் இயர். அது ஒரு வருஷத்தில் லைட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும், அதான் லைட் இயர்ன்றது. தமிழில் வந்து இதற்கான வார்த்தை வந்து ஒளி ஆண்டு மகன். இப்போ லைட்டோட ஸ்பீடு இல்லை வெலாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். அதுவே வந்து கிலோமீட்டரில் மாற்றினீங்கன்னா 1000 டிவைட் பண்ணுறப்ப 3 × 10⁵, அது 3 lakhs கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஓகே, இப்போ வந்து இந்த லைட் 1 இயருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும், ஃபஸ்ட்டு அதை கால்குலேட் பண்ணலாம். இப்போ 1 இயருக்கு எத்தனை டேஸ்? 365 டேஸ். அந்த ஆக்சுவலாக வந்து எஸ் பர் எஸ்ஐ யூனிட் படி, இந்த சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனிட் ரெகுலேஷன்ஸ் படி என்னென்னா டைம் வந்து செகண்ட்ஸ்லாம் சொல்லி ஆகணும், அந்த ரூல் படி சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து என்னென்னா செகண்ட்ஸுக்கு மாற்றணும். அதுக்கான அந்த கன்வர்ஷன் அது 365 டேஸ். அதில் 1 டேக்கு உள்ள டைம் வந்து 24 hour. அதுக்கடுத்து 1 ஹவருக்கு 60 minute, அடுத்து 1 மினிட்டுக்கு 60 செகண்ட். இது எல்லாமே வந்து என்னென்னா அந்த 1 இயர்க்கான டைமை வந்து செகண்ட்ஸில் மாற்றுறதுக்கான கன்வர்ஷன். 365 × 24 × 60 × 60. ஸோ ஜென்ரலாகவே வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்படின்றதுக்கான ஃபார்முலா வந்து வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் இன்ட்டு டைம் டேக்கன். ஸோ இப்போ இந்த டேட்டா இருக்கு இல்லையா, 365 × 24 × 60 × 60ன்றது என்னன்னா டைம் டேக்கன் பை த லைட் விச் ட்ராவல்ட் இன் இயர். ஒரு வருஷத்தில் அந்த லைட் எடுத்துக்கிட்ட டைம். அடுத்து அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3 × 10⁸. இப்போ இந்த 365 × 24 × 60 × 60 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் 3.153 × 10⁻7 வரும். அது நீங்கள் சிம்பிளாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக மல்டிப்ளிகேஷன் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து ஃபர்தராக இந்த 3.153 10 × 10⁻7 × 3 × 10⁸ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 × 3.153ன்றது 9.46 ஆகிடும். அடுத்து இங்கே 10⁻7, இங்கே 10⁻8. ஸோ காமன் பேஸ் வித் டிஃப்ரெண்ட் பவர். அப்போ a⁻m × a⁻nன்றது a⁻m+n ஃபார்முலா அப்படி நம்மளால் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பவர்ஸ் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ 10⁻8 + 7 15 ஆகிடும். ஸோ 9.46 × 10⁻15 மீட்டர். ஸோ மீட்டர் இந்த யூனிட் யார் சொல்லியிருக்கா? ஃபஸ்ட்டு உள்ள இனியன். ஸோ இனியன் தான் இதில் கரெக்ட். இது அதுக்கான ஆன்சர். ஜஸ்டிஃபிகேஷன் இதுதான், இதான் ரீசன். ஸோ லைட் வந்து 1 இயரில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ், அதான் ஒரு லைட் இயர்ன்றது. அதை எப்படி கால்குலேட் பண்ணலான்னா 1 இயரில் ட்ராவல் பண்ணுற அந்த டைம் 365 × 24 × 60 × 60. அதாவது அந்த டேஸை வந்து ஹவராக மாற்றி, அதுக்கடுத்து மினிட்டாக மாற்றி, செகண்ட்ஸாக மாற்றி கவுண்ட் பண்ணுறோம். ஃபைனல் டோட்டலாக செகண்ட்ஸுக்கு மாத்திரம் இன்ட்டு அதோட ஸ்பீட் ஆஃப் லைட்டில் மல்டிப்ளை பண்ணுறப்ப வி கெட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த லைட் இன் அ இயர். ஸோ ஆன்சர் இஸ் 9.46 × 10⁻15 மீட்டர். ஸோ இனியன் தான் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். த மெயின் ஸ்கேல் ரீடிங் while measuring the thickness of a rubber ball using vernier caliper is 7 cm and the vernier scale coincidence is 6. Find the radius of the ball. ஸோ வெர்னியர் காலிப்பரை வச்சு ஒரு ரப்பர் பாலோட திக்னஸ் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுறாங்க. ஸோ திக்னஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் டயமீட்டர். ஸோ ஸ்பெரிக்கல் ஷேப் பால் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வெர்னியர் காலிப்பர் 2 எட்ஜில் வச்சிங்கன்னா என்ன அதை வேல்யூ மெஷர் பண்ணும்? கண்டிப்பாக அதோட திக்னஸ் டயமீட்டர் தான். ஸோ டயமீட்டர் தான் மெஷர் பண்ணுறாங்க.
ஆனால் கடைசியாக கேட்குறது ஃபைண்ட் த ரேடியஸ். ஸோ டயமீட்டருக்கான அந்த எக்ஸாக்ட் வேல்யூ பார்த்துட்டோம்னா, ஸோ த ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் த டயமீட்டர். டயமீட்டரில் பாதி தான் ரேடியஸ்ன்றது. ஓகே, இப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் அளவு 7 சென்டிமீட்டர். எம்எஸ்ஆர் அது ஷார்ட் ஃபார்ம் தான் மெயின் ஸ்கேல் ரீடிங். எம்எஸ்ஆர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். அடுத்து வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ். அந்த தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா, முதன்மை கோல் அப்புறம் துணைக்கோள்மாங்க. ஸோ முதன்மை கோல் அளவு அப்புறம் துணைக்கோள் பொருந்துகைன்னு வரும். அதுதான் எம்எஸ்ஆர். அடுத்து விஎஸ்சின்றது. ஓகே, எம்எஸ்சின்றது இதில் எம்எஸ்ஆர்ன்றது 7 சென்டிமீட்டர். விஎஸ்சி வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ்ன்றது 6. நார்மலாக வெர்னியர் காலிப்பருக்கு லீஸ்ட் கொண்டு வந்து 0.01 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த விஎஸ்சியோட வேல்யூ இருக்கு இல்லையா, அதை லீஸ்ட் கண்ட்ரோல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ கெட் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் விஎஸ்ஆர் கிடச்சிரும். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா வந்து டோட்டல் ரீடிங் பார்க்குறதுக்கு ஃபார்முலா எம்எஸ்ஆர் ப்ளஸ் விஎஸ்சி இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். ஸோ எம்எஸ்ஆர் வேல்யூ வந்து இங்கே 7, விஎஸ்சி வேல்யூ 6 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.01 பிகம்ஸ் 0.06. ஸோ 7 + 0.06ன்றது 7.06 ஆகிடும். இது டயமீட்டர் ஆக்சுவலாக. இதில் பாதி பார்த்திங்கன்னா அது ரேடியஸ். ஸோ 7.06/2 வேல்யூ வந்து ஆக்சுவலாக 3.53 சென்டிமீட்டர் வரும். அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, they are dividing by 100 because 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஸோ சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 100 டிவைட் பண்ணணும், ஆர் 10⁻⁻² மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3.53 இருக்கும். நீங்கள் 10⁻²னா 2 ஸ்தானம் தள்ளி அந்த டெசிமல் பிளேஸை மூவ் பண்ணணும். ஸோ இப்போ இட் பிகம்ஸ் 0.0353 மீட்டர். அதான் அந்த ரேடியஸ், அந்த ரப்பர் பாலோட ரேடியஸ். ஓகே, நெக்ஸ்ட் சம். Find the thickness of the 5 rupee coin with the screw cage if the pitch scale reading is 1 millimeter and its head scale coincidence is 68. அடுத்து வந்து ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணி எப்படி 5 ரூபி காயினோட திக்னஸை மெஷர் பண்ணுறது. இதில் கிவன் டேட்டாஸ் வந்து என்னென்னா பிட்ச் ஸ்கேல் ரீடிங், அதாவது தமிழில் வந்து குறிக்கோள் அளவுமாங்க. குறிக்கோள் அப்புறம் தலைக்கோள் ரெண்டுக்கும். ஸோ குறிக்கோள் அளவு வந்து 1, அப்புறம் தலைக்கோள் பொருந்தி வந்து 68. ஸோ பிட்ச் ஸ்கேல் ரீடிங் வந்து எவ்வளவு 1, ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் HSC 68. இதில் லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 மில்லிமீட்டர். ஸோ டோட்டல் ரீடிங் பார்க்குறதுக்கு அதே இந்த ஃபார்முலா பிஎஸ்ஆர் ப்ளஸ் HSC இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் LC. ஸோ இதில் பிஎஸ்ஆர் வேல்யூ 1. இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, மீட்டராக மாற்றுறாங்க. அதை நம்ம கடைசியாக மொத்தமாக வச்சுக்கலாம். ப்ளஸ் 68 இன்ட்டு 0.01 HSC இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். ஸோ 1 + 68 இன்ட்டு 0.01 0.68 மாறும். ஸோ 1 + 0.68 பிகம்ஸ் 1.68. அது மில்லிமீட்டர் வரும் ஆக்சுவலாக ஆன்சர். இந்த மில்லிமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 10⁻³ மல்டிப்ளை பண்ணணும். பிகாஸ் ஒரு மீட்டரில் எத்தனை மில்லிமீட்டர் இருக்குன்னா 1000 மில்லிமீட்டர். ஏன்னா 10 millimeter is equal to 1 centimeter and 100 centimeter is equal to 1 meter. அப்போ 1 meter is equal to 1000 millimeter. அந்த கன்வர்ஷனுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா they are dividing by 1000 or multiplying by 10⁻³ ரெண்டு ஒன்று தான். ஓகே, அடுத்து லாஸ்ட் சம். ஃபைண்ட் தி மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வெயிங் 98 நியூட்டன். ஸோ வெயிட் கொடுத்தாச்சு 98 நியூட்டன். ஸோ நியூட்டன் செகண்ட் லா படி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா F is equal to ma, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். பட் இங்கே வந்து வெயிட்ன்றதுனால நம்ம வந்து அந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். வெயிட்டுக்கு பதிலாக ஃபோர்ஸுக்கு பதிலாக வெயிட் W யூஸ் பண்ணலாம். ஸோ W is equal to m into g. therefore m is equal to W by g. இதில் இந்த ஃபோர்ஸ் என்னது 98 நியூட்டன் by 9.8. ஸோ 10 டைம்ஸ் அப்படியே வரும். அதில் 10 kgன்றது என்னது அந்த ஆப்ஜெக்டோட மாஸ். எல்லாமே ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான். நீங்கள் கொஞ்சம் இந்த பேசிக்கு மட்டும் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். புரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா இது அப்படியே உங்களுக்கு 11th வரைக்கும் இல்லை, ஈவன் காலேஜஸ்லேயுமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ for watching.